வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் முதலாளிகள், ஊழியர்கள்னு ரெண்டு தரப்புக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. அதுதான் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ், அதாவது தொழிலாளர் இழப்பீடு காப்பீடு. வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனில ஒரு விபத்து நடக்குது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? பாருங்க, ஒரு விபத்து நடந்தா அடுத்த நொடியே நிலைமை தலைகீழா மாறிடும். அடிபட்ட ஒரு ஊழியர், மருத்துவ செலவுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு நிதி பாணிக்கா, சட்டப்படி என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு குழப்பம். நிஜமாவே எந்த ஒரு பிசினஸ் ஓனரும் இந்த மாதிரி ஒரு நிலைமைய கனவுல கூட நினைக்க மாட்டாங்க, இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான தருணத்துக்கான தீர்வு என்ன? அதுக்கு தான் ஒரு திட்டமிட்ட பாதுகாப்பு வலை இருக்கு. அதுதான் இந்த ஒர்க்மன்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு பாலிசி மட்டும் இல்ல, இது ஒரு பாதுகாப்பு கவசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஊழியர் வேலை செய்யும்போது அவருக்கு காயம் ஏற்பட்டாலோ, வேலையினால நோய் வந்தாலோ, இல்ல துரதிருஷ்டவசமா உயிரிழப்பு ஏற்பட்டாலோ, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பண ரீதியா ஒரு ஆதரவு கொடுக்கிற பாலிசி தான் இது. சரி, இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது கட்டாயம். ஏன்னா ஒரு காலத்துல தொழிற்சாலைகள்ல விபத்துகள் நடந்தா தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இருந்துச்சு. அந்த நிலையை மாற்றி அவங்களுக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்ய கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். அதனால தான் சொல்றேன், இது நல்ல ஐடியா மட்டும் இல்ல, இது கட்டாயமும் கூட. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. ஆமா, உங்க கம்பெனில 10 பேர் இல்ல அதுக்கு மேல வேலை செஞ்சாலே போதும். நீங்க சட்டப்படி இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும். இதுதான் 1923 சட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விதி. இப்ப பாருங்க, உங்க முன்னாடி 2 வழி இருக்கு. ஒரு பக்கம் இன்சூரன்ஸோட சட்டப்படி கரெக்டா எந்த நிதி பிரச்சனையும் இல்லாம எம்ப்ளாயோட நலன்ல மட்டும் கவனம் செலுத்தலாம். இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் இல்லாம சட்டத்தை மீறி பெரிய பெரிய வழக்குகளையும் பண நஷ்டத்தையும் சந்திக்கலாம். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? வாங்க, ஒரு விபத்து நடந்ததுலேருந்து பணம் கைக்கு வர வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட், காயம்பட்ட எம்ப்ளாயி உடனே கம்பெனிக்கு சொல்லணும். இதுதான் முதல் படி. ரெண்டாவது, கம்பெனி என்ன பண்ணணும்னா நடந்த சம்பவத்தோட ரிப்போர்ட், மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணும். இது ரொம்ப முக்கியம். மூணாவது, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு மருத்துவ செலவுக்கோ, சம்பள இழப்புக்கோ, இல்ல அந்த குடும்பத்துக்கோ பணத்தை கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். சரி, எவ்வளோ பணம் கிடைக்கும்? அது சும்மா தோராயமா கொடுக்கற கணக்கு கிடையாதுங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அடிபட்ட காயம் எவ்வளோ தீவிரமானது, அதாவது கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா இல்ல நிரந்தர பாதிப்பா, அவரோட மாச சம்பளம் எவ்வளோ, அதோட அவரால் எவ்வளோ நாள் வேலைக்கு போக முடியல, இந்த 3 விஷயத்தையும் வச்சுதான் இழப்பீடு எவ்வளோன்னு கணக்கிடுவாங்க. எல்லா விபத்துக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுமான்னு கேட்டா இல்ல. வேலை செய்யற இடத்துல நடக்கிற காயங்கள், வேலை சம்பந்தமா வெளியே போகும்போது நடக்கிற விபத்துகள், இதெல்லாம் தான் கவர் ஆகும். ஆனா உங்க சொந்த வேலையா வெளியே போகும்போது இல்ல வீட்ல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது இதுல வராது. இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இன்சூரன்ஸோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். இது 2 பேருக்குமே லாபம். ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு எம்ப்ளாய்க்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. முழு மருத்துவ செலவையும் இது ஏத்துக்கும். வேலைக்கு போக முடியாத டைம்ல சம்பள மாதிரி பண உதவி கிடைக்கும். இதனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும். ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட அவங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி ஆதாரம் இருக்கும். அதே மாதிரி ஒரு முதலாளிக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட். திடீர்னு வர லட்சக்கணக்கான செலவு, கோர்ட் கேஸ்னு எதிலிருந்தும் இது உங்களை காப்பாத்தும். சட்டப்படி நீங்க சரியா இருக்கீங்கன்னு உறுதிப்படுத்தும். இதனால உங்க கம்பெனி ஒரு நல்ல பாதுகாப்பான இடம்னு பேர் வரும். உங்க மரியாதையும் கூடும். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும் பாருங்க. உங்க ஊழியர்களை பாதுகாக்கிறது உங்க தொழிலை பாதுகாக்கிறதுக்கு சமம். இந்த இன்சூரன்ஸ் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவுல ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பான உறவை உருவாக்குது. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்க பணியிடம் நிஜமாவே பாதுகாப்பானதா இருக்கா? சட்டப்படி மட்டும் இல்ல, மனிதாபிமான அடிப்படையிலையும் யோசிச்சு பாருங்க. சரியான முடிவை எடுங்க.